16 முறை மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகர மேயருக்கும் ஆணையருக்கும் நான் இந்த விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன். மாநகராட்சி கட்டடங்கள்ல நீங்க முதலில் தமிழில் எழுதுங்கள். திருவுடையார் கோயிலை கட்டிய பேரரசன் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு பின்னால் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சதய விழாக்கு முன்னாலாம் போய் போராட்டம் நடத்துறேன். நேற்று பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கருத்துக்கும் இந்த காஞ்சிபுரம் கைது நடவடிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? அண்ணாவுடைய 68ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்ட திருத்தம் பாகம் 2 இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி தமிழையும் சேர்த்து நீக்கி விட்டாங்க. சின்னஞ்செறிய சுண்டைக்கா நாடு பேசுறது சிங்கள அமைச்சர். பாடத்திட்டத்தை 100 ஆண்டுகளாக தமிழ் மொழியில கொடுக்கிறோம். எங்கள் தாய்மொழி சிங்கள மொழியிலும் கொடுக்கிறோம். கர்நாடகத்துல கன்னட மொழியில தான் இருக்கணும். பெயர் பெயர் அடிச்சு நொறுக்குவான், காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. நாம அடிச்சே நொறுக்கல. எங்கோ பிறந்த ரேனடைவுக்கு அந்த கன்னியாகுமரி பாறையில விவேகானந்தருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு உதித்தது. முதல்ல திருவள்ளுவருக்கு அல்லது தொல்காப்பியருக்கு அல்லது இளங்கோடிகளுக்கு ஒரு சிலை நிலப்பணுங்கிற அந்த சிந்தனையா வரல. வேலைக்காரிட்டு அடுக்களை நீ ஆங்கிலத்தில் பேசினாரு. தமிழ் சனியை விட்டு ஒளியினாரு. கல்வியை பொது உடைமையாக்கணும்னு சொல்றோம். தனியார் பள்ளிகள் கூடாது என்று சொல்றோம். தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும்னு சொல்றோம். தனியார் கல்வி தொடக்க விழால போய் கல்வி அமைச்சர் பேசுறாரு. செங்களம் வலையொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் நீண்ட நெடிய தமிழ் தேசிய பயணத்தினுடைய தோழரும் தமிழ் தேச தனியுரிமை கட்சியினுடைய தலைவருமான திருமிகு வியனரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்போது நம்ம அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தமிழ்ல பெயர் பலகை இருக்கணுன்ற அளவுக்கு போராடுற அளவுக்கு ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இது மற்ற தேசிய இனங்கள்ல, மற்ற மொழி வழி தேசிய இனங்கள்ல இந்த சிக்கல், மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற சிக்கல்லாம் எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றதை பத்தி கொஞ்சம் பேசுவோமே. தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு வேறுபாடான அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் பிற மாநிலங்களை காட்டில். இப்ப நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா அதில் பேசும்போது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பாடுபடுவதே என்னுடைய வாழ்நாளின் இறுதி லட்சியம் என்று பேசுகிறார். அப்போ தமிழ் மொழி ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டிற்கு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956 இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்றப்பட்ட சட்டம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தலைவர் காமராஜர் அவர்கள் இயல்பான தமிழ் உணர்வோடு அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியத்தின் வாயிலாக இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்டது. அந்த மொழிவழி மாநிலங்களாய் உருவான மாநிலங்கள் தங்களுடைய தாய்மொழி வளர்ச்சியில கவனம் செலுத்துங்கள், அக்கறை காட்டுங்கள். ஆட்சி மொழி சட்டம் தனியாக நீங்க அந்தந்த மாநில சட்டப்பேரவைகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு அறிவித்ததன் அடிப்படையில் இயல்பாக ஆட்சி மொழி சட்டத்தை சி சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று சாதி சமய கட்சி எல்லைக்கூடுகளை தாண்டி அன்னை தமிழ் என்று நான் சொல்வேன், நீங்கள் வாழ்க என்று முழங்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசியல்வாதிகள் அல்ல, இந்திய தேசிய கண்ணோட்டத்திலோடு இந்திய நாட்டு விடுதலைக்காக போராடிய பெருந்தலைவர் காமராஜர், சி சுப்பிரமணியம், தூய அரசியல்வாதியாக இருந்த கக்கன் போன்றவர்கள், ராமசாமி படையாச்சி போன்றவர்கள், மாணிக்கவேலர் போன்றவர்கள்லாம் இருந்து அந்த சட்டத்தை, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் இருந்து இயற்றப்பட்ட சட்டம். அதற்கு பிறகு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நூற்றுக்கணக்கான அரசாணைகள், குறிப்பாக நீங்க இப்போ நம்முடைய தோழர் முகிலன் போன்றவர்கள் காஞ்சிபுரத்தில் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் வணிக நிறுவனங்களில், தொழில் நிறுவனங்களில், அரசு அலுவலகங்கள் என்று துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை மேற்கொண்டதற்காக இந்த திராவிட மாடல் அரசு நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் குமரி எல்லையில் பேசிய பேச்சுக்கு மாறாக அந்த தோழர்களையே சிறையில் அடைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை அண்மை காலத்தில் நான் தான் தொடங்கினேன். உதாரணத்துக்கு 2022ஆம் ஆண்டு எங்களுடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டை பேருந்து நிலையம்
புதிய இந்த நகர சீரமைப்பு திட்டத்தின் கீழே பல கோடி ரூபாய் செலவுல பாளை பேருந்து நிலையம் கட்டப்பட்டு 2 நாட்கள் தான் இருக்கிறது திறப்பு விழாவிற்கு. தற்செயலாக நான் போறேன். போய் பார்த்தா பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் பெரிய எழுத்து, அதற்கு கீழே தமிழ்ல பாளை பேருந்து நிலையம் சின்ன எழுத்து. அந்த இடத்திலே ஏற்கனவே வந்துட்டு பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் தமிழ்ல இருந்ததை கட்டமைக்கும் போது அந்த அந்த இதுல வரவேற்பு அறைக்கு நேரம் மேல பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் என்கின்ற ஆங்கில எழுத்து பெருசாகவும் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் சிறிதாகவும் இருக்கு. அந்த இடத்திலே தன்னந்தனி மனிதனா தொடங்க. அங்க என்ன திறப்பு விழா 2 நாட்கள் இருக்கும்போது அந்த பொறியாளர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் அங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவ்வளவு பேருக்கு முன்னால சத்தம் போட்டேன். அதாவது அது என்ன செய்யறது, அது மொழி புரட்சின்னு தான் சொல்லணும். என்னுடைய உள்ள அரசாணைகளின்படி நீ அரசு கட்டடத்திலே மாநகராட்சி கட்டடத்திலே எப்படி ஆங்கிலத்தில் பெயர் வைக்கலான்னு சத்தம் போட்டேன். யார் இதுக்குரிய அதிகாரி கொடுங்கன்னு போட்ட சத்தத்துல அடுத்த நாள் இரவோடு என்ன பண்ணாங்கன்னா 2 எழுத்தையும் பிரிச்சு வச்சுட்டான். ஆங்கிலத்தில் அந்த பக்கம் வச்சுட்டு தமிழ்ல இருக்கு சின்ன வச்சுட்டான். அதுவே சட்டவிரோதம். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். 16 முறை மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகர மேயருக்கும் ஆணையருக்கும் நான் இந்த விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன். மாநகராட்சி கட்டடங்கள்ல நீங்க முதலில் தமிழில் எழுதுங்கள். அரசாணை படிகள் 4 அரசாணைகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 2017ஆம் ஆண்டு தீரன் திருமுருகன் என்ற தோழர் இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட மதுரை உயர்நீதிமன்ற கிளையில 2017ஆம் ஆண்டு நீதி பேராணை தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு அரசாணைகளின்படிதான் எழுத்து இருக்க வேண்டும். தமிழில் முதலில் இப்ப 12 அங்குல அளவுக்கு உயரத்திற்கு தமிழில் இருந்தால் அதிலிருந்து 2 மடங்கு குறைத்து கொண்டு 3 மடங்கு ஆங்கிலம், அதிலிருந்து 2 மடங்கு குறைத்து கொண்டு நீங்க எந்த மொழியில வேண்டுமானாலும் எழுதிக்கொள். இந்த மாதிரியான ஒரு உரிமை சுதந்திரத்தை அரசாணைகள் வழங்குது, நீதிமன்றம் வழங்குது. அப்புறம் ஏன் ஆங்கிலத்தில் இருக்கணும்? இப்ப நான் திருநெல்வேலியில கிட்டத்தட்ட அதுல ஒரு 95 விழுக்காடு நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம என்கின்ற அந்த சொல்ல 3 எழுத்துல தமிழ் வச்சுட்டு சென்னைன்னு ஆங்கிலத்துல பெருசா வச்சிடறாங்க. இதே போலதான் நம்ம தமிழ் எழுத்து, தஞ்சாவூர் ஆங்கிலத்தை, பெருவுடையார் கோயிலை கட்டி பேரரசன் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு பின்னால் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சதய விழாவுக்கு முன்னாலாம் போய் போராட்டம் நடத்துறேன். ஆட்சியத்தையும் மனு கொடுத்தேன், ஆணையத்தையும் மனு கொடுத்தேன். உடனடியே செய்ய முடியாது, ஆனால் உறுதியாக செய்யறோம்னு சொன்னாங்க. அதே போலதான் நம்ம கோயமுத்தூர். ஏன் இந்த தமிங்கிலம்? நம்ம தூத்துக்குடி ஆங்கிலம். இப்ப திருநெல்வேலியில இந்த போராட்டத்தை நான் தொடங்கியதுனால சில நண்பர்களுடன் நம் நெல்லை நம் பெருமை. நான் கேட்டேன், திராவிட இயக்க ஆட்சி தான் நடக்கு, நம்ம நாடுன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம் நடிக்கல, நம் நாடு என்றுதான் நடிச்சிருக்கிறாரு. அப்ப நம் நெல்லை என்றுதான் இருக்கணும். அதனால இப்ப திருநெல்வேலி பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அந்த நகர பேருந்து சந்திப்பு பேருந்து நிலையத்துல 95 விழுக்காடு தமிழ்ல எழுத வச்சிருக்கிறோம் போராடி. நம் நெல்லை நம் பெருமை என்று சந்திப்பு தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் முதலில் பார்க்கிற எழுத்து தமிழ் எழுது. நம் நெல்லை நம் பெருமை எழுத வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரிவு சாலையில நம்ம திருநெல்வேலி பெருசா எழுதிட்டாங்க. அந்த இடத்துல பட்டினி போராட்டம் அறிவிச்சு நுழைவு வாசல்ல நம்ம நெல்லைன்னு தமிழ் எழுத வச்சிருக்கிறேன். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்துல 95 விழுக்காடு முழுவதும் தமிழ் எழுத வச்சுட்டோம். நேருஜி கலையரங்கம்னு ஒரு கலையரங்கம் கட்டி பழையங்கோட்டையில இருக்கு, பல கோடி ரூபாய். அதுல எல்லாமே தமிழ் எழுதுனாங்க. தெரியாம இந்த உள்ள நுழைவு பாருங்க வாசல், அதுல மட்டும் வெல்கம்னு ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க. உடனே படம் எடுத்து ஆணையருக்கு அனுப்பினேன். 3 நாள்ல இதை மாற்றலன்னா நானே கல்லெடுத்து எறிந்து உடைக்கும் போராட்டம்னு அறிவிச்சேன். 2 நாளையில வணக்கம்னு மாத்திட்டாங்க. இப்படி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு தான் இப்ப தமிழ் தேசிய பெரிய மதுரையில் அந்த போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. திருவாரூர்ல தமிழர்கள் அமைப்பு தொடங்கிட்டாங்க, தஞ்சாவூர்ல தொடங்கிட்டாங்க, காஞ்சிபுரத்தில் நம்முடைய தோழர்கள். அப்போ நேற்று பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கருத்துக்கும் இந்த காஞ்சிபுரம் கைது நடவடிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இதுதான் திராவிட மாடல். ஒன்று, இந்தியாவில் பிற மாநிலங்கள் காட்டிலும் தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலம் என்று நான் சொன்னேன்ல. இப்போ உதாரணத்துக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழங்கியது யாரு? திராவிட முன்னேற்ற இல்ல, அந்த முழக்கம் மாப்போசியினுடைய முழக்கம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்
என்பதுதான் திராவிட முழக்கம். இந்த என்றும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது தமிழர் தந்தை ஸ்ரீபாதித்தனார், சிலம்பச்செல்வர் மாப்போசி, மொழிஞர் தேவனைய பாவாணர், பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார், பாவேந்தர் பாரதிதாசன் போன்ற பேராசிரியர் இலக்குவனார், முத்தமிழ் காவலர் கே பி விஸ்வநாதன் போன்ற தமிழ் உணர்வாளர்கள், அறிஞர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தின் அடிப்படையிலான இந்த தமிழ் உணர்வு வந்தது 1937 இந்திய எதிர்ப்பு போராட்ட முதல் போராட்ட காலகட்டத்தில். ஆனா ஆட்சி மொழி சட்டம் என்று 56 கொண்டு வந்தாங்க நம்ம சொன்னோம். ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று 68 அறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். அவர் தான் சொன்னார், 5 ஆண்டுகளில் ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார். 5 ஆண்டுகளில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், 1ஆம் வகுப்பிலிருந்து உயராய்வு பட்டப்படிப்பு வரை தமிழ் வழி கல்வி நடைமுறைப்படுத்தப்படும், செயற்படுத்தப்படும் 5 ஆண்டுகளுக்குள்ள சட்டப்பேரவையில குறிப்பு இருக்கு. அதுல பெரிய ஒரு அறியாமையா அல்லது தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்று நமக்கு தெரியவில்லை. தமிழை அது என்ன சொல்றது, தமிழை தலை குப்புற கவிழ்த்ததே இந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் தான். இதை நான் சொல்லல, தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்து தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்குனராக இருந்த அவர் பேர் நல்ல பேரு, அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல்ல அந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பு பாகம் 1 தமிழ் அல்லது அவருடைய தாய்மொழி, பாகம் 2 தமிழ் கட்டாயம் இந்தி, பாகம் 3 அவரவர் தாய்மொழி, இந்தியாவினுடைய தாய்மொழி அல்லாத இன்னொரு பிறமொழி. இந்த 3 பாகமும் இருக்கு. இந்த தமிழ் இந்தி கட்டாயம் என்ற 2ஆம் பாகம் இருந்த பாருங்க, அண்ணாவுடைய 68ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்ட திருத்தம் பாகம் 2 இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி தமிழையும் சேர்த்து நீக்கி விட்டாங்க. 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தத்துல தமிழ் கட்டாயம் என்கின்ற அந்த தமிழ் இந்தி கட்டாயம் இருந்தது, இந்தியை மட்டும்தான் நீக்கி இருக்கணும், தமிழை நீக்கி இருக்க கூடாதுல்ல. அல்லது பாகம் 1 தமிழ் கட்டாயம் என்று கொண்டு வந்திருக்கணும். இந்த பாகம் 2 அண்ணா முற்றிலும் 68 நீக்கினார். 78 அவருடைய தம்பி மக்கள் திலகம் மாக்கோர ஆட்சியில மொட்டை மாடி பூரா ஆங்கில பள்ளி, அதாவது ஆங்கில கல்வி வணிகமாக மழலையர் பள்ளியாக மாறிவிட்டது. 10 ஆண்டுல எங்கும் ஆங்கிலம் எதிலும் ஆங்கிலம் என்கின்ற நிலை அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 78 வந்துட்டு. அப்ப இந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் எதற்காக அண்ணா கொண்டு வந்தார்? அவர் அன்றைக்கு சொன்ன தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை உயராய்வு வரை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் வழி கல்வி கொண்டு வருவோம் என்று அந்த வாக்குறுதி என்னாச்சு? 1 இதை விட பெரிய அது என்ன சொல்றது, கேவலம் என்ற சொல்லை நான் சொல்ல விரும்பல. 68 உலகத்தமிழ் மாநாடு அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது நடக்கு. அந்த மாநாட்டில் பேசுகிற ஒரு சிங்கள அமைச்சர், அவர் பேர் எனக்கு தெரியல, வரலாற்று பதிவு இருக்கு, அவர் சொல்லுகிறார், நாங்கள் 100 ஆண்டு காலமாக யாழ்ப்பாண மானிப்பாய் பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, தொழில்நுட்பம், சட்டம், பொறியியல் என அனைத்தையும் தமிழ் வழியில கற்றுக் கொடுக்கிறோம். சின்னஞ்செறிய சுண்டைக்கா நாடு பேசுறது சிங்கள அமைச்சர், பாடத்திட்டத்தை 100 ஆண்டுகளாக தமிழ் வழியில கொடுக்கிறோம், எங்கள் தாய்மொழி சிங்கள மொழியிலும் கொடுக்கிறோம், ஆங்கிலத்திலும் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தேவையானால் அண்ணா அவர்களே, உங்களுக்கு தேவையானால் அந்த சட்டம், வேளாண்மை, தொழில்நுட்பம், பொறியியல் எல்லாவற்றையும் பாட புத்தகங்களை நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்று ஒரு சின்னஞ்சிறிய நாட்டு சிங்கள அமைச்சர் பேசியிருக்கிறார். அதை கூட கடற்கரை இத்தனை சிலைகளை நிறுவிய முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லக்கூடிய, தமிழால் வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஐயா கலைஞர் போன்றவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் இன்றைக்கு தொடக்க கல்வி வளாகத்திற்கு பேர் வச்சு சிலை வச்சிருக்காங்க பாருங்க, பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை என்று இன்றைக்கு நான் கேட்கிறேன். அப்ப இது வேறுபாடான மாநிலமா இருக்கா? கர்நாடகத்துல கன்னட மொழியில் தான் இருக்கணும், பெயர் பழைய அடிச்சு நொறுக்குவான், காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. நாம அடிச்சே நொறுக்கல, எழுதுன்னு சொல்றோம், அன்பா சொல்றோம், உரிமையா சொல்றோம், சட்டப்படி சொல்றோம், சட்டப்படியான ஆணைகள் படி சொல்றோம், நம்மளே ஏன் கைது செய்யணும்? இதுதான் திராவிட மாடல். நேற்றைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கன்னியாகுமரியில் பேசக்கூட ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு, அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு.
ஜனவரி முதல் வாரம் திருக்குறள் வாரம் அப்படின்றார். ஆனா தை 16ஆம் தேதி தான் திருவள்ளுவர் பிறந்த நாளா நம்ம அறிகிறோம். அதான் தமிழர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த தை முதல் வார்த்தையை ஏன் திருக்குறள் வாரமா அறிவிச்சிருக்க கூடாது? ஏன் முரண்? ஐயா கலைஞர் தமிழ் அறிஞர்களுடைய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி 1919-20 வாக்கிலே பச்சைப்பன் கல்லூரியில மறைமலடிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள் கூடி முடிவெடுத்து தமிழருக்கென்று ஒரு ஆண்டு மானம் தேவை, அது திருவள்ளுவர் பரப்பிலிருந்து நம்ம உருவாக்குவோம், கிபி என்று சொல்லுவது போல டிபின்னு போடுவோம். அந்த 3 நாட்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவின் அடிப்படையில் திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் என்று ஒரு கணக்கிட்டு அவங்க ஆண்டு மானத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு 1972க்கு பிறகு இந்த அரசாணையை வெளியிட்டாங்க. ஆனா முழுமையாக அதை நடைமுறைப்படுத்தல. திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லி கிறிஸ்தவ ஆண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல திருவள்ளுவர் ஆண்டு என்று முழுமையாக நடைமுறைப்படுத்தல. 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்து வந்த ஜெயலலிதா அரசு அதை நீக்கி விட்டது. இப்ப மறுபடியும் வந்திருக்காங்கல்ல, இவங்க ஏன் அதை மறுபடியும் செயற்படுத்தல? அதைத்தானே செயற்படுத்தணும். திருவள்ளுவர் சிலையை அந்த வெள்ளி விழாவை கொண்டாடி விட்டு, இந்த திருவள்ளுவர் சிலையில கூட என்னுடைய ஒரு மிகப்பெரிய பணி இருக்கு, சான்று ஆவணத்தோட சொல்வேன். ஐயா கலைஞர் 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1 திறந்து வச்சுட்டார். அந்த திருவள்ளுவர் பிறந்த இப்ப நீங்க சொல்ற அந்த தைத்திங்கள் திருவள்ளுவர் நாள் வருதுல, ஒரு 14 நாட்கள் அவரால் காத்திருக்க முடியல. ஏன்னா அவருக்கு அச்சம். ஏன்னா ஜனவரி 31க்குள்ள ஆட்சி 2 முறை கலைத்திருக்கிற அந்த அச்சத்துல ஜனவரி 1ஆம் தேதி வேலைகள் கூட ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு வேலைகள் நிலுவை இருந்தது சிலை அமைப்புல. அதை கூட முடிக்காம ஜனவரி 1 திறந்தார். ஏன் அந்த திருவள்ளுவர் நாள்ல திறந்தா என்ன? அந்த நோக்கம் அவர்களுக்கு, அந்த உண்மையான அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய பார்வை என்பது திராவிடர்கள் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்து சிலை திறந்து வச்சுட்டார், ஆட்சி மாறி போச்சு. 4 ஆண்டுக்கு 4 சிலை திறந்த 4வது ஆண்டுல அதுக்கு வந்து அந்த ரசாயன கலவை பூசணும். இங்க கண்ணகி சிலை சிக்கல் வந்துட்டு கண்ணகி சிலையை தூக்கி கோடிப்பையில் அடுத்து அம்பா போட்டாங்க. அதனால இந்த அதிகார வர்க்கம் எப்படி இருக்குங்க, ஆட்சியாளருக்கு அஞ்சு நடுங்கி கொண்டு ரசாயன கலவை பூசி விட்டா அம்மா எதுவும் கோச்சுக்கிடுவாங்களோ, கருணாநிதி திறந்த சிலை என்று சொல்லி கலவை பூசாம விட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் கடந்து விட்டது. அந்த உப்பு காற்று அந்த கலவை பூசாதனுடைய விளைவு அந்த ஒவ்வொரு கல் அந்த இடுக்குகள் அது புகுந்து ஐயாவுடைய திருவள்ளுவர் சிலைக்கு கீழே பீடம் இருக்கு பாருங்க, பீடத்துக்கு கீழே தண்ணி வடிய தொடங்கிட்டு. அப்ப தமிழறிஞர்கள்லாம் அங்க போராடினாங்க. நானும் போய் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தேன். இப்ப தினகரன் நாளிதழ் இப்ப அவங்க கிட்ட தான் இருக்கு, திராவிடர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த தினகரன் நாளிதழ் அன்றைக்கு கந்தசாமி கிட்ட இருந்துச்சு, எங்க ஊர் திருச்செந்துறையா KP கந்தசாமி கிட்ட தான். அவரு மறுமலர்ச்சி திமுக இருந்தார். அப்ப அந்த தினகரன் இதழ்ல இருந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு கட்டுரை கொடுங்களேன், ஒரு அறிக்கை கொடுங்க, கண்டன அறிக்கையை கொடுங்க, நம்ம உடனடியாக அதை பெரிய அளவில் கொண்டு போவோம். நான் சொன்ன கண்டன அறிக்கைன்னு வேண்டாம், திருவள்ளுவர் சிலை தொடர்பான ஒரு கட்டுரை மாதிரி போடுவோம், நான் எழுதி தர்றேன் என்று சொல்லி இந்த தண்ணீர் வடிகிற இடம் கீழெல்லாம் போய் படம் எடுத்து, சிலையில ஓட்ட விழுந்த இடம்லாம் படம் எடுத்து ஒரு 10 படத்தை கொடுத்து ஒரு பக்கம் கட்டுரை வந்து 2004. அப்ப அந்த கட்டுரை வந்த உடனே என் பேரு எந்த இடத்துல பதிவு பண்ணார். அப்புறம் நான் போய் முறையிட்ட உடனே, ஆமா தோழர், அது ஏதோ தவறு நடந்து போச்சு, இன்றைக்கு தமிழ் முரசல தினகரன் பதிப்பு தானே, உங்க படத்தோட உங்க பேரோட போட்டோன்னு அன்றைக்கே தமிழ் முரசல அந்த ஒரு பக்க கட்டுரை வந்தது. வள்ளுவர் சிலையை வாழ வைப்போம், இதுதான் தலைப்பு. சரியா 20 நாள் கழித்து ஜெயலலிதாவுடைய சில நல்ல செயல்களை நம்ம பாராட்டணும், எதற்கெடுத்தாலும் வேற ஒரு பார்வையில பார்க்க கூடாது. 20 நாள் கழித்து தினகரன் நாளிதழும் தமிழ் முரசு நாளிதழும் அந்த அம்மாவுடைய மேசையில அதிகாரிகள் பார்வைக்கு வைக்கிறாங்க. அதை பார்த்து விட்டு அந்த அதிகாரிகளே என்ன இடத்துல பேசுனாங்க, பார்த்து விட்டு ஏன் ரசாயன கலவை அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரசாயன கலவை பூசணுமா, அது உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்காங்க, சிலையில சிக்கல் வந்துடணும்னு. உடனே ரசாயன கலவை எப்பொழுதெல்லாம் பூச வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அது தானாக, அது ஆங்கிலத்துல ஆட்டோமேட்டிக் தானாக அதிகாரிகள் பூசுகிறது போல ஒரு அரசாணை போடுங்க. அதற்கு இதற்கு என்ன இருக்கு, வள்ளுவர் உலகத்துக்கு சொந்தமானவர், நமக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அதனால 2வது அதுக்கு முதல் அடிக்கல் நாட்டினது புரட்சி தலைவர். எனவே அந்த ரசாயன கலவை எந்தெந்த காலத்தில் பூசணுமோ அது யாரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கூட கேட்கக்கூடாது, அதுக்கு நிதியை ஒதுக்குங்க என்று சொல்லி ஒரு நிலையான அரசாணை போட்டாங்க. அப்ப நமக்கு அதுல சிறிய பங்களிப்பு இருக்கு தானே, பெரிய வெள்ளி விழாக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கணும்ல.
இப்படிதான் திராவிட மாடல் அரசு இப்படிதான். நாங்க என்ன சொன்னோம், இந்த கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்கல்ல, அந்த பாலமே விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து போடாதீங்க, தனியா போடுங்க. அது தனி, இது தனி. அது RSS அமைப்பு, இது தமிழ் தேசிய அமைப்பு, தூய தமிழ். நேற்று முதலமைச்சர் தான் பேசிருக்காரு, ரெண்டையும் ஒன்னா சேர்க்காதீங்கன்னா. ஆனா அந்த ரேனடேங்கிற ஒரு RSS காரர் முதலாக நான் கேட்கிறேன், இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கேட்கிறேன், எங்கோ பிறந்த ரேனடேவுக்கு அந்த கன்னியாகுமரி பாறையில விவேகானந்தருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு உதித்தது. உங்களுக்கு ஏன் அந்த பாறையில முதல்ல திருவள்ளுவருக்கு அல்லது தொல்காப்பியருக்கு அல்லது இளங்கோடிகளுக்கு ஒரு சிலை நிலப்பணுங்கிற அந்த சிந்தனையா வரல? இந்த சிலை திட்டம் கூட அவர் கொடுத்தது. அந்த வடநாட்டு RSS காரர் தான் பக்கத்துல உள்ள சின்ன பாறையில வள்ளுவருக்கு ஒரு சிலை எழுப்புங்கன்னு அவர் கொடுத்ததுதான். அப்ப இவர்களுக்கு என்ன தமிழ் உணர்வு, இவர்கள் என்ன தமிழாக வாழக்கூடியவர்கள் இல்லையா? தமிழால் இவர்கள் வாழ்ந்திருக்காங்க, தமிழால் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். வாழ்வு மட்டுமல்ல, வளமான வாழ்வு. உலக பணக்காரர்கள் பட்டியல சேருவதற்கு தமிழ் இவர்களுக்கு பயன்பட்டது. அப்படிப்பட்ட தமிழ் இன்றைக்கு தெருவில் கிடக்கு. எங்க ஊர்ல ஒரு விளையாட்டு திடல் இருக்கு, இப்ப கடைசி அதுல போராடிக்கிட்டு இருக்கிறார். அவரே கப்பலோட்டி தமிழன் இல்லையா? இவர்கள்லாம் இந்த திராவிடம் தோன்றுவதற்கு முன்பே அவர் தன்னை கப்பலோட்டி இந்தியன் என்று சொல்லல, கப்பலோட்டி பிள்ளை என்றும் சொல்லல, கப்பலோட்டி திராவிடன் என்றும் சொல்லல, கப்பலோட்டி தமிழன் அடையாளப்படுத்தப்பட்டார். அவர் பெயர்ல ஒரு விளையாட்டு திடல் இருக்கு, பாளையங்கோட்டை மாநகராட்சி VOC ஸ்டேடியம், ஆங்கிலத்தில் மேல வஉசி விளையாட்டு திடல் கரையில. இதை எதிர்த்து இப்ப போராடிக்கிட்டு இருக்க. எனவே இந்த திராவிட மாடல் என்பது தமிழை தமிழ்ங்கிழங்காக மாற்ற வேண்டும். பெரியார் சொன்னார்ல, ஏழைக்காரிங்கிற சொல்லி முதல்ல பயன்படுத்தலாமா? ஒரு பொது உடைமை கொள்கையை தெரிந்தவர், பொது உடைமை தத்துவத்தை முதல் அச்சிட்டு நாடெங்கும் பரப்பியவர், சோவியத் ரஷ்யாவுக்கு பயணம் போயிட்டு வந்தவர், பெரியார், பெண்ணுரிமை காவலர், சமூக நீதி காவலர்னு சொல்லுகிற ஒரு மாபெரும் தலைவர் வேலைக்காரிங்கிற சொல்லை பயன்படுத்தலாமா? வீட்டு வேலைக்காரிக்கு அடுக்களை நீ ஆங்கிலத்தில் பேசினாரு, தமிழ் சனியை விட்டு ஒளியினாரு. அதைத்தான் இவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வெளியே தமிழர்கள் போல மக்களே போலுவர் கையவர், அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லைன்னு நம்முடைய பேராசான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அதே போல மக்களே போலுவர் கையவர், அதாவது தோற்றத்துல பார்த்தா உண்மை தோற்று போயிடும். அப்படி உண்மைக்கு மாறான ஒரு தோற்றத்தை போய் தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அதனால நீ கவனமா இருன்னு வள்ளுவர் சொல்றார். அதே போலதான் தமிழர்கள் போலவே திராவிடர்கள் தமிழர்களே அதல பாதாளத்துல வீழ்த்துவதற்கு தமிழை தரைமட்டமாக்குவார்கள். அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல ஏன் போய் கல்வி அமைச்சர் பேசுறாரு? நாம் கல்வியை பொது உடைமையாக்கணும்னு சொல்றோம், தனியார் பள்ளிகள் கூடாது என்று சொல்றோம், தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும்னு சொல்றோம். தனியார் கல்வி தொடக்க விழால போய் கல்வி அமைச்சர் பேசுறாரு, மாநில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. 8 மாதத்துக்குள்ள நம்முடைய முதலமைச்சர் சொன்ன சட்டமன்ற தேர்தல் முன்பு 8 மாதம் பொறுத்திருங்கள், ஆவணம் நான் வச்சிருக்கேன், நீட்டு தேர்வை நீக்கியே தேர்வோம்னாரு. இப்ப எத்தனை 8 மாதங்கள் கடந்து போச்சு? 4-8 மாதங்கள் கடந்து போச்சு. இன்னும் ஓராண்டுதாருக்கு தேர்தல் அறிவிப்பு வரும்போது நீட்டை நீக்க முடிந்ததா? ஏன் நீக்க முடியல? கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கணும். இழந்தது யாரு? திராவிட நாடு கெட்டவர்கள் காலத்துல கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு. சரி, மன்மோகன் சிங் இப்ப அண்மையில இறந்து போயிட்டாரு 2 நாளைக்கு முன்ன. நான் சிறந்த மனிதர்னு இந்தியா பூரா புகழ் பாடுறாங்க. அவருடைய ஆட்சிக்கு முட்டு கொடுத்தது எந்த கட்சி?